Hello guys, இந்த வீடியோல சிம்பிளா கியூட்டா ஒரு ஆரி டிசைன் எப்படி கஸ்டமைஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். ஸ்லீவோட பாட்டம்ல சரி த்ரெட் ஸ்டிட்ச் பண்றதுக்கு A1 மம்தா பிராண்ட்ல இருக்க சரி த்ரெட் தான் எடுத்துர்க்கேன். கிளையன்ட் சாரில வர ப்ளவுஸ் ஃபேப்ரிக்லயே தான் வர்க் பண்ண சொல்லிருந்தாங்க. சாரியோட ஃபேப்ரிக்ல ஆரி வர்க் பண்ணும்போது மேக்ஸिमम அந்த பார்டரை அவாய்ட் பண்ணிட்டு ப்ளைன் போர்ஷன்ல வர்க் பண்ணுங்க. அப்போதான் வர்க் பார்க்கிறதுக்கு ஹைலைட்டா இருக்கும். சரி த்ரெட் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா சுகர் பீட் எடுத்து ரெண்டு சுகர் பீடா ஸ்டிட்ச் பண்ணிக்கிறேன். சுகர் பீட்ல நான் பிரிசோ பிராண்ட் தான் யூஸ் பண்றேன். சுகர் பீட் ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் லைன்ல கிளாஸ் பீட் எடுத்து ஸ்டிச் பண்றேன். கிளாஸ் பீட் ஸ்டிச் பண்ணும்போது த்ரெட்டை ரொம்ப டைட்டா ஹேண்டில் பண்ணீங்கன்னா த்ரெட் அடிக்கடி கட் ஆகிற ப்ராப்ளம் வரும். 2 லைன்ஸ் பார்டர் கொடுத்ததுக்கு அப்புறமா டியூப் பீட் எடுத்து சிக்ஸாக் மெத்தட்ல ஸ்டிச் பண்றேன். நார்மலா டியூப் பீட் மட்டும் ஸ்டிச் பண்ணாம சென்டர்ல சுகர் பீட் எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணி ஸ்டிச் பண்றேன். டியூப் பீடை சிக்ஸாக் மெத்தட்ல ஸ்டிச் பண்ணதுக்கு அப்புறமா 3 சுகர் பீட் ஒரு சமிக்கி இந்த மாதிரி நான் நீடில்ல லோட் பண்ணி எடுத்திருக்கேன். லோட் பண்ண பீட்ஸ் எல்லாம் 2 டியூப் பீட்க்கு சென்டர்ல வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரைட்லயும் லெஃப்ட்லயும் கிராஸா ஸ்டிச் பண்ணிட்டு சென்டர்லயும் அதே போல 3 சுகர் பீட் ஒரு சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சாரியோட கலரும் சேம் பிங்க் கலர் தான், ஸோ நான் ஒயிட் கலர் சமிக்கி எடுத்திருக்கேன். உங்களுக்கு சாரியோட கலர் டிஃப்ரெண்டா இருந்தா சாரியோட கலர்லயே சமிக்கி யூஸ் பண்ணிக்கோங்க, அது உங்களோட சாய்ஸ் தான். சமிக்கி ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட் வர மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அண்ட் சமிக்கி ஸ்டிச் பண்ணும்போது எப்போவுமே ரொம்ப டைட்டாக வச்சு ஸ்டிச் பண்ணாதீங்க. ரொம்ப டைட் கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா சமிக்கி ஃப்ளாட்டாக இல்லாமல் எம்போஸ்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸ்லீவோட பார்டர் ஒர்க் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம பூட்டா ஸ்டிச் பண்ணிக்கலாம். புட்டா ஒர்க்குக்கு 2 கட் பீட் ஒரு சமிக்கி எடுத்திருக்கேன். பார்டரில் ஸ்டிச் பண்ண மாதிரியே ரைட்லையும் லெஃப்ட்லையும் கிராஸாக ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா சென்டர்லையும் 2 கட் பீட் ஒரு சமிக்கி வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸ்லீவோட ஃபைனல் அவுட்லுக் இப்படி தான் இருக்குது. கிளைண்ட் பேக் நெக்கில் பேட்டர்ன் நெக் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ ஸ்லீவில் கொடுத்துருக்க சேம் டிசைனை அப்படியே பேட்டர்ன் நெக்கில் கன்வெர்ட் பண்ணியாச்சு. இதே போல் ப்ளவுஸ் டிசைன்ஸ் உங்களுக்கும் கஸ்டமைஸ் பண்ணணும்னா ஸ்க்ரீனில் ஷோ பண்ணியிருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.